குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி வந்து எனக்கு நம்ம இரும்பு மனிதன் பயிற்சி பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் 3 செஷனுமே சேர்ந்துருக்கு. போன வாரம் ஒன்று பண்ணியிருப்பேன். அதாவது காலையில் சைக்கிளு, அப்புறம் நீச்சல், அப்புறம் சாயந்தரம் வந்து ரன்னிங். ஸோ 3மே இருக்கும். இந்த 3மே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் வந்து போன வாரம் மாதிரி லேட்டாக எழுந்திச்சிக்கல. இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி ஒரு 7 எழுந்திச்சேன் பெட்லேருந்து. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 8 மணி ஆகுது. நம்ம இவனுங்களை எழுப்புற டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து வீடியோ வந்து கேமராவில் இருக்க போது ஜானி அப்புறம் டாமு. ஜானி தான் எடுக்க போகிறான். டாம் வந்து சும்மா இருக்கிறான். வீடியோ காமிச்சது அப்படியே அவனை கடைசியாக இப்படிலாம் இல்லை. சரி, எதுக்கு இப்படி நிற்கிறேன் இப்போ? எதுக்கு? சரி, அதுதான் இன்றைக்கி வந்து இப்போ என்னதான் இருந்தாலும் முதல்ல வந்து காஃபி தான். ஸோ நம்ம கடைக்கு போகிறோம். காஃபிக்கு முன்னாடி செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடலாம். இது எப்படி எடுத்துக்கோ வெளிச்சத்தோடு. ஆமாம், நம்ம இவனுங்க அதை செத்து போயிட்டானுங்க எல்லாரும். அவங்களோட குட்டிங்க இவங்க 5 பேர் இருக்காங்க. செம்மையாக வளர்ந்துட்டானுங்க. புள்ளி மாதிரி இருந்தானுங்க. இந்த சைஸில் தாண்டா அந்த மீனுங்களாம் இருந்தது. அந்த தொட்டியில் இருந்த மீனுங்களாம் ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். அமுதம் கேஃபே கப்பல்னு ஒருத்தங்க அவங்க கொடுத்தாங்க. அது சூப்பராக வளர்ந்தது. அது பாவம் எல்லாமே செத்துச்சு. கூட்டு போட்டுடலாம். இதை பார்த்துட்டு யாரோ இன்னைக்கு இந்த தவளை கூட்டின்ட்டானுங்க. சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. மஜாவாக வளர்த்துருக்காங்க பாரு. இதில் என்ன காமெடினா, இந்த மீனே வந்து அந்த 6 மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். அது வெள்ளை, ப்ளூ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு. ஆனால் குட்டி வந்துக்கிறது கருப்பு கலரு. என்ன நடக்குது? அங்கே தொட்டிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கான். தொட்டிலேயோட வேலை பார்த்துட்டு இருக்கான். அதனால தான் எனக்கு கரெக்டாக குட்டி போட்டிருக்குது. சாப்பிட்டு போயிரு மஜாவா. அங்கே பேர் அடி ஒரு சும்மா போடு. அடிச்சு ஒரு மாதிரி கராராக சாப்பிட்றானுங்கப்பா. தனியாக ஒத்தாலாம் நின்று செய்கிறான் ராக்கி பாய். இவங்க எல்லாருக்கும் வார ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றியாச்சு. அதில் எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. இப்போ செடி இதெல்லாம் வருது பேர் மஜாவா. புது இதெல்லாம் பேர் இதெல்லாம் புதுசாக வந்துருக்கு. இந்த செடி சேமா அசூரா வளர்ச்சி. ஆனால் இது ரொம்ப டேஞ்சரான செடின்னு எங்கள் அண்ணன் என்னன்னு பார்க்கணும். பேண்ட் மாற்ற போகிறேன். கட் வெற்றியா? வெங்காயம் வெற்றியா? இந்தா காஃபிக்கு முன்னாடி தோசை போட்டு சாப்பிட்லான்னு இருக்கோம். சட்னிக்கான பொருட்கள் சீக்கிரமாக பண்ணுவீங்களா? இல்லை டைம் ஆகுமா? என்னது இது வெட்டியிருக்கியா? இது இப்போ இது லோட்டஸ் மாதிரி இருக்குமா? இது லோட்டஸ் மாதிரி அழகாக வெட்டியிருக்கியா? ஒழுங்காக வெட்டுற நல்லா இதுவாக வர மாதிரி ஒரு மாதிரி வெட்டுறிய நீ. எங்க இது புரியலையே என்ன பண்ணிட்டு இருந்த முன்னாடி? பார்த்துருக்கேன்னு சொல்லு. கத்தி வெட்டுறது சரியில்லையே. இப்படி பாரு. வந்து இன்னைக்கு வந்து குக்கர் கிஸ்தனிக்ஸ் என்ன பண்ணுறாருனா, என்ற இல்லை என்ன பண்ணுறாருனா, கோபி சட்டிலாம் இல்லை, இது சட்னி ஈஸி சட்னி. இது வந்து யூடியூப்பில் பார்த்தது தான், ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 தக்காளி எடுத்து ஸ்டவ்வை இந்த மாதிரி ஆன் பண்ணி கண்ணீரிதா வெங்காயம் வெட்டினது உள்ளே பாரு எடுக்க போகிறேன் பாரு. ஸ்டாக்கில் எடுக்கிறேன். 3 வெங்காயம்,
ஒரு 2 தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா ஒரு 5, பூண்டு வந்து ஒரு 10 பல். இப்போ ரொம்ப உங்களை இப்போ டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். உப்பு தேவையான அளவு, அதுதான் டார்ச்சர். கையளவு யார் கையளவு? சமையல் சேனல் ஈஸியான சமையல்லாம் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் என்னென்னா அதில் ஒரு கடைசியில் மொத்தமாக ஒரு 10 வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், ஒரு 10 வீடியோ தான் இருக்கும். ஆனால் உயிர் வாழ தேவையான சமையல் நமக்கு தெரியும். புரதம், நார் சத்து, கார்பு சத்து, நேற்று வேற என்ன தலை போட்ட அவ்வளோதான் போட்டோமா? இது தக்காளி, வெங்காயம், இது சில்லி பவுடர். ஓகே விட்டுரு. வேற மிளகா போட்டாச்சு, ஆல்ரெடி நிறைய மிளகா போட்டாச்சு, அவ்வளோதான். சில்லி பவுடர் கடைசியாக போடலான்னு வச்சுருந்தேன். ஆனால் வந்து கைஸ் நேற்று சட்னி வந்து சும்மா சதாரெலாம் இருந்துச்சு. நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் இன்னைக்கு இவ்வளோ நல்லாலாம் இருக்காது. எக்ஸ்பெக்டா எனக்கு பண்ண தெரிஞ்ச 4 டிஷ்ஷு. நான் சிக்கன் எப்படி இருந்தது அப்போது? சிக்கன் சதாரெலாம் ஸ்பெஷலிஸ்ட்டுப்பா. நான் தான் சொன்னல, தெரிஞ்ச 4 விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு, ப்ரூஸ்லி மாதிரி. எவ்வளோ விஷயம் கற்றுக்குறங்கிற மேட்டரில் ஒரு விஷயத்தை எவ்வளோ கற்றுக்குறங்கிறத மேட்டர். தேவையெல்லாம் பேசாது தம்பி. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைக்க மட்டும் செய்யுங்க. அந்த மாதிரி வேறு எதனா பண்ணி விட்றாதீங்க. அன்றைக்கி நான் என்ன பண்ணேன், காஃபி போட்டியே நீ. ஒன்றும் இல்லை, அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு அரைச்சிட்டு டேஸ்ட்டு பாரு, அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் லேட்டரா. ஆளாளுக்கு எத்தனை தோசைடா? ஆளாளுக்கு எனக்கு 2 முட்டைனா கூட ஓகே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தோசை வந்து நான் சாமி விட்டுருவேன். மாசாக பேசிட்டு இப்படி இது வந்து ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தோசை எப்பயுமே அப்படி தான். நீங்கள் வீட்டில் அவங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு தோசை ஒழுங்காக வராது. இது போதும் இல்லை கழுவுனதெல்லாம் போதும். நான் ஸ்டிக் கரெக்டாக எடு. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. போதும். வேறு செகண்ட் தோசை நம்ம தான் மிஸ்ஸே ஆகாது இந்த வாட்டி. மிஸ் என்னடா? ஐயோ எக்யூப்மெண்ட் இது வச்சுடா. விடு வாங்கப்பா. வந்து அண்ணனின் தோசையை பார்க்க போறீங்க. இந்த வாட்டி வந்துடும் தலை, அவள்தான் தலை. பதத்தை பிடிச்சிட்டேன். மொறுமுவாலா ஒரு தோசை. இப்போ மொறுவாலா ஒரு முட்டை தோசை. பர இந்த ஃபுல் தோசை எப்படியாவது நீ வந்து எடுக்கணும். இந்த தோசை சக்ஸஸ் ஆகணும். சிக்கோண்டா மாட்டிச்சுடா. ஓகே, அவ்வளோதான். சூப்பர். இன்னும் இது வரல, கை வார்ம் ஆகல, திருப்ப முடியல, வாட்டர் வரல. அப்படியே எடுத்து பாப்பா நீ சாப்பிட்றனா சாப்பிட்ருப்பா. நானா? ஆமாம் சாப்பிட்ரு. இப்போ கருவேப்பிலை, காஞ்சி போன கருவேப்பிலை 4 இருக்கு. அப்புறம் கடுகு, தாளிப்புன்னு சொல்றாங்க. தாளிக்கிறது முன்னாடி பண்ணதான் வதக்குறது. தாளிப்பு
வந்து 3 நாளாக இதே சாப்பிட்டுருக்கோம். அது எப்படி தான் ஒரு டிஷ்ஷு ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த 30 நாளுக்கு அந்த டிஷ்ஷு தான். ஐயோ, ஒரு டிஷ்ஷு ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரு 30 நாளுக்கு அந்த டிஷ்ஷு தான் நம்ம வீட்டில். கொஞ்ச நாள் முன்னாடி சாம்பார் அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஈஸியாக இருக்கும் புதுசாக பண்ணுறப்ப. கையோட இதெல்லாம் கழுவி வச்சு தலைவலி. அவ்வளோதான், போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிங்கன்னா சட்னி ஓவர். பாரு நம்ம சட்னி பாரு, சூப்பராக இருக்கு பாரு. கீழே நடந்து போயிட்டு இருந்தேன், பச்சையாக இருந்தது, இந்த மாதிரி இருக்கு. அவ்வளோதான், விட்டுரு. இவனை வேகலடா. ஹலோ, அதிசயமா ஒரே கிக்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பைக் ரேஸ், இது பைக் ரேஸ் ஹெல்மெட் மாதிரியா இருக்கு. அவேர்னஸ் கேமரா பாருங்க. டேய் கேமரா கண்ணாடி பாரு. பை போலாம் நடை, வாங்கடா. கட்டு கொடுக்கட்டுமா? தேங்க்யூ. இது என்னது? எனக்கு ஒரு ஹாஃப் சுகர் சொல்லியாச்சு. இதான் உண்டு. இது ஆஃப் சுகர். தேங்க்யூ. வெளில ஃப்ரீ ஆயிடுச்சா? அவ்வளோதான், கூடிய இடத்த இப்படி விடாத. எங்கன்னா ஒரு இடத்துக்கு போடா. ஏன்னா சுத்தினே இருக்கு. அங்க இங்க கிளாஸ் வச்சு எதுக்கிட்ட அங்க போற? இடத்த பிடிக்கல மொத்தமா. ஏன்டா இடத்த பிடிக்கிறானா? டேய் இடத்த பிடிக்கிறானா? பேக் போட்டு பஸ்ல போமா என்ன? எல்லாத்துக்கும் டவல் போடு, டவல் போடு. வேற எதுவுமே இல்லைன்னா வேற என்ன போடு. சியர்ஸ் ஒன்று போட்டு அவ்வளோதான். காஃபி காஃபி. யூ கேட்ச் மை பாயிண்ட். முதல் சைக்கிள் செஷன் 1 hour வந்து சைக்கிளு. இண்டோர் போன வாரம் மாதிரி தான், இண்டோரு சைக்கிள் தான் நம்மக்கிட்ட, அவுட்டோர் இதுவும் இல்லை. இந்த டைமுக்கு பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மிதிவண்டி, அதுக்கப்புறம் தான் இது நம்ம சுறா ட்ரைனிங்கு, கடைசியாக ரன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இது 1 மணி நேரம் இண்டோரில் பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னென்ன பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லாத்தாச்சு போலாமா? இசை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஒரு இது வாங்கிட்டு நானே பெயிண்ட் பண்ணேன். எப்படி இருக்கு? மஜாவாக இருக்கா? வெள்ளை கலரு செடி வைக்கணும். அதே சாம்பார் பருப்புலாம் கொஞ்சம் ட்விஸ்ட். அளவு தெரியாது நம்மளுக்கு. மொதல் செஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 hour. தெரியுதா? ஒன்றுமே தெரியலையடா. தெரியுதா? அவ்வளோதான். சைக்கிளிங்கை முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நம்ம ஜானி ஏகே மரவட்டை
வீட்டுக்கு போயிருக்கான். அவனுக்கு ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு மேட்ரான், வீடு காலி பண்ணுறான். அதனால் அதை பார்த்துட்டு இருக்கான். நான் அந்த கேப்பில் அப்படியே சமைச்சிடலான்னு இருக்கேன். இன்றைக்கும் நம்ம அன்றைக்கி செஞ்ச சாம்பார் தான். அதனால் இது நான் வந்து ரெசிபி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பழைய இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் இருக்கும். பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, அது ரெகுலராக பார்க்குறவங்க. ஈஸியஸ்ட்டு சாம்பார். ஸோ அதை பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கன் வாங்கலை. சிக்கன் வாங்கிட்டு சாம்பார், சிக்கனு, ரைஸ் வச்சுட்டேன். ஈஸியாக முடிச்சிடலான்னு இருக்கேன். நம்மளுக்கு ஒரு மணிக்கா நீச்சல் போனோம். ஏன்னா அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே வீடியோலாம் எடுக்கணும்ல, பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக போயிட்டு ஒரு 1:30க்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு ஸ்விம்மிங் ஒரு 40 நிமிஷம் செஷன் இருக்குது. இப்போது பரவாயில்ல, சைக்கிளிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. 60 மினிட்ஸ் தொடர்ந்து என்டியூரன்ஸாக மிதிக்க முடியுது. பட் ஒன்றும் அந்த நல்ல அந்த ஸ்ட்ரென்த்து ஜென்ரேட் ஆக மாட்டேது. பட் ஃபைன், ஒரு பரவாயில்ல. கொஞ்சம் சோறாக தான் இருக்குது இப்போயே. இதுதான் ஏப்ரான் தான், பயந்துடாதீங்க. ஏப்ரான். வெங்காயமே இல்லை வீட்டில். வெங்காயம் மறந்துட்டேன். எல்லாத்தையுமே இருக்குது, வெங்காயத்தை மறந்துட்டேன். அதை போய் வாங்கிட்டு வரேன், அதையும் சிக்கனையும். வணக்கம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2:30 ஆகுது. 1:30 மணிக்கு வந்து ஸ்விம் பிளான் பண்ணோம். ஆனால் அப்படி இப்படி கொஞ்சம் டைம் போயிட்டு நானும் ஒரு கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு 1:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து பரவாயில்ல, கூட்டம் ரொம்ப இல்லை. பட் எனக்கும் ஒரு 40 நிமிஷம் தான் ஸ்விம்மு, தொடர்ந்து ஃப்ரீ ஸ்டைல் தான். லாஸ்ட் டைம் வந்து 45 மினிட்ஸ் 1300 பண்ணேன். இந்த வாட்டி எவ்வளோ பண்ணுன்னு தெரியல. ரொம்ப சோறாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், தொப்பி இப்பெல்லாம் மாட்டின்னு கிளம்ப வேண்டியது தான். இல்லை, வெளியே மழை பெய்கிற மாதிரி தான் இருந்தது. வரும்போது நல்லா வெளிச்சமாக சூப்பராக இருந்தது. இங்கே வந்தோடனே அப்படியே கொஞ்சம் இது வச்சு இன்னும் டைட்டாக இது போடுறதே ஒரு தலைவலியாக இருக்குடா. சரியான தலைவலியாக இருக்குது. போகலாம். திருப்பி பண்ணியா? அவ்வளோதான். ஓகே, டன். இன்னைக்கு 400 மீட்டர் சீக்கிரமாக பண்ணிட்டேன். 400 மீட்டர் அன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆச்சு. இன்னைக்கு தான் பயங்கரமாக இருக்கலே தலைவி, சரியாக தலைவி நீ.
20 மினிட்ஸு 22 முடிஞ்சிருக்கு. 600 அடிச்சிருக்கேன். ஓகே. லாஸ்ட் டைம் 45ல் 1300 அடித்தேன். ஓ. பார்க்கலாம், ஒரு அப்படியே ஆஃப் கொஞ்சம் புரியலாம் நினைக்கிறேன். ம். என்னோட பர்சனல் பெஸ்ட் வந்து 45 மினிட்ஸில் 1300. இப்போ 37 மினிட்ஸில் 1100 போட்டேன். ஓ, இந்த அளவு வந்து பர்சனல் ரெக்கார்டை ட்ரை பண்ணுறேன். சூப்பர். ஆனால் 2 மினிட்ஸில் ஒரு லேப் தான் பண்ண முடியும். மிஷின் ஃபெயிலியர் 40 மினிட்ஸில் வந்து 1175. ஆனால் 1175 மாஸ் தான். லாஸ்ட் டைம் வந்து 1300 பண்ணேன். 3000 பாருங்க, அது 45ல். இது நல்ல இதுதான், பட் 12 பண்ணிடலாம், முடியல. அவ்வளோதான், இப்படி கடினமாக இருக்கணும். அடுத்த வாட்டி அடிச்சிடலாம். ஒரு 3 மாதம் முன்னாடி ஸ்விம்மிங்கே தெரில, இப்போ இவ்வளோ அடிக்கிறோன்னா பெரிய விஷயம். ஒரு தொடக்கிற நண்பர்லாம் ஒரு ஆளே கிடையாது நம்ம முன்னாடி. காசு பேர் ராஜ்கிரனோட தான் நம்மளுக்குலாம் முடி பேர். இது பேக் இது நம்ம போஸு. இதுதான் நம்ம போஸு. ஒன்று, அப்புறம் பேக். அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம், குடிச்சிட்டு வந்துடுறேன். நண்பர்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா போச்சு செஷனு. 40 மினிட்ஸு. இன்னும் இப்போ கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. டீ போட்டு தான் வந்தேன், கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு, மூக்கிலேருந்து ஊற்றுது. அப்புறம் சாம்பார் இங்கே ஆகிட்டுருக்கு. அந்த பக்கம் நம்ம தந்தூரி சிக்கன் காற்று ஃப்ரையரில் மஜாவாயிட்டுருக்கு. இந்த பக்கம் நாறு சத்து சாப்பிட்றணும். இதுதான் என்னோட மோஸ்ட்லி நான் சாப்பிட்றதா இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரட்டு பீன்ஸு. ஏன்னா ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்டாக ப்ரொக்கோலி பார்த்தேன், ஆனால் ப்ரொக்கோலி கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. எப்போயாவது கேப்சிகம் சாப்பிடுவேன். எனக்கு இதுதான் ஈஸி டு மேக், அதனால் இதுதான் எப்பயுமே பண்ணுவேன். வழக்கமாக சிக்கனுமே தெரியும். ப்ரோட்டீன் சோர்ஸில் பெருசாக நான் பன்னீர்லாம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப ரேரு. மோஸ்ட்லி சிக்கனு தான். அதே மாதிரி ரசம், சாம்பார், இவ்வளோ தான். இதை தாண்டி நான் மோஸ்ட்லி தயிர் தாண்டி மோஸ்ட்லி எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு நியூட்ரிஷனாக அதே கிடச்சா போதும். அப்புறம் அது பண்ண ஈஸியாகவும் இருக்கணும், டைம் சேவ் பண்ணுன்றதுக்காக அப்படியே ஈஸியாக வச்சுப்பேன். அதான் முடிச்சாச்சு. மறந்துட்டேன், டைமுக்கு திருப்பலனா அது ரொம்ப தீஞ்சிருது. ஃபைனலி காட் மை ஏர் ஃப்ரையர்னு போட்டு இப்படி திறந்த மாதிரி உள்ளே பார்த்தா அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் எண்ணெயில் மிதக்குது. இதுக்கு எதுக்கு ஏர் ஃப்ரையர் வாங்கினீங்க? அந்த மாதிரி தான் நிலைமை இப்போ. ஒரே ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நோ எண்ணெய், அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ணேன், நார்மலாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, மற்றபடி நம்மளுக்கு பிடிச்ச மசாலாலாம் என்னென்ன மசாலா இருக்கோ அது போடுங்க. மஞ்சத்தூள் போடுங்க, மிளகாத்தூள் போடுங்க, கரம் மசாலா, அப்புறம் அது என்ன ஒன்று கரம் மசாலா, மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி வறுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஒரு பாதி முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டிங்கன்னா வெந்து எடுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. பீன்ஸ் வேறு தான் டைம் எடுக்கும், கேரட் சீக்கிரமாக வந்துடும், அதனால் ஈஸி. சாம்பார், சிக்கன், காய்கறி சாப்பிட்றதுக்கே 5 மணிக்கு இப்போ ஆயிடுச்சு இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இன்றைக்கி ட்ரைனிங் கொஞ்சம் ஏடா கூடமாக இருக்கனால. ஓகே, இன்னையோட கடைசி செஷனு ரன்னிங்கு. நான் வந்து ஒரு 7 மணிக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தனை போய் பார்த்துட்டு வந்தேன், சென்னையில் வந்திருந்தான் விஷால்னு சொல்லிட்டு. அங்கே வீடியோ எடுக்க முடியல, வெளியே வீடியோ எடுக்கிறதுல இன்னும் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் எடுக்கலை. அவனை போய் பார்த்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன். இப்போது மணி வந்து 8:30. கிரவுண்டுக்கு போக முடியாது, ஏன்னா 9 மணிக்கு க்ளோஸ். அதனால் ரோட்லேயே ஓடிடலான்னு இருக்கேன். ஒரு 8 கிலோமீட்டர் ஓடணும் ஈஸியாக. 8லாம் ஃபைன், சில்லாக ஓடிடலாம்.
ஏன்னா இப்போ எட்டெல்லாம் ஈஸியாக இருக்குது. லாங் டிஸ்டன்ஸே இப்போ வந்து ஈஸியாக இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் வந்து பேஸ் 2 ஈஸி ரன்னு, அந்த என்டூரன்ஸ் ரன்னு அது எல்லாமே ஈஸியாக இருக்குது. மற்றது கம்பேர் பண்ணால் இதெல்லாம் தான் கஷ்டமாக இருக்குது. இந்த இன்டர்வல் ரன்ஸ்லாம் தான் ரொம்ப தலைவலியாக இருக்குது. ரொம்ப ரெஸ்ட் டைம் கம்மி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை, ஷூ மாட்டின் கிளம்பிடலாம். இல்லை திருட்டுத்தனமாக பார்த்துட்டு இருக்கான். திருட போறியா ஏதாவது இங்கேருந்து? திருட போறியா? இது ஃபேக்கு தானே? இது ஃபேக்கு தானே? இது கேஷை வீட்டை மாட்டி விட்டுமா? ஃபேக்காக இது மாதிரி பண்ணிருக்கேன்னு மணி பார்த்தா நானும் மணி தான் பார்க்குறேன் ஒரிஜினலில். ஆனால் இப்போ இது வந்து நான் சேஃப்டி பண்ணி பல வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவேன். நல்லா அப்படி விற்க முடியாது. கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் போனது வந்து கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி கிறுக்கலாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக எனர்ஜி லாஸாக தான் இருக்குது. சீக்கிரமாக ஓடி முடிச்சுட்டு வந்துடலான்னு இருக்கேன். கொஞ்சம் பேஸ் அதிகமாக ஓடணுன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு 8 கிலோமீட்டர் தானே, ஒரு 40 மினிட்ஸில் கூட ஓட ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். இன்றைக்கி முக்கியமாக என்னென்னா ரோடில் ஓடணும், அதுதான் பெரிய டாஸ்க்கு. நம்ம கிரவுண்டில் ஓடுறதுனா பேஸ் பண்ணிடலாம், ரோட்டில் அதுவும் யோசிக்கணும். அப்படியே பேக் அப்படியே இதில் நேரத்துக்கு ரன்னில் எடுத்தால் வேலை ஆகாது. கால் அவ்வளோதான் நண்பர்களே, முடிஞ்சு. இன்றைக்கி வந்து ஓடுறது ஈஸியாக இருந்துன்னு சொல்ல முடியாது, கஷ்டமானு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி இருந்தது வித்தியாசமாக. ஏன்னா எப்போயுமே இந்த டிப்பியா அது வலிக்காது. இது நல்ல வலி, டிப்பியா சரியான வலி. 2 டிப்பியாவுமே இந்த அதாவது இந்த ஃப்ரண்ட் இவனுங்க ஷின் போன் இவங்க சரியான வலி. முடிச்சிட்டேன். எப்படியோ போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுன்னு உட்காந்து பேசலான்னு இருக்கேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நாள் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது கடைசியில் ஓடுறதுக்கு. ஸோ அதுதான் மணி 11. இன்றைக்கி ஓடுறது கடைசியில் இந்த டிப்பியா பயங்கரமாக வலிச்சுது. பட் எப்படியும் ஓடிட்டேன். முக்கியமாக இப்போ கோல்டு வேறு பூச்சிக்கிச்சு ஸ்விம்மிங் பூலில் போனதுனால. அது வேறு என்ன கதைன்னு தெரியல. பட்டு லாஸ்ட் வீக் இந்த ட்ரைனிங் நான் பண்ணப்போ எனக்கு ரன்னு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் ஸ்விம்மு கஷ்டமாக இருந்தது. பட் இந்த டைம் மோஸ்ட்லி எல்லாமே ஈஸியாக இருந்தது, ரன்னு தவிர. ரன்னு 7 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஏதோ ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருந்தது. மற்றபடி இதுதான் ட்ரையாத்லான், இப்படி தான் பண்ணுவோம். பட் இதெல்லாம் தனித்தனியாக இவ்வளோ கேப்ஸ் விட்டு சாப்பாடு லோட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். பட் ஆனால் எல்லாம் சேர்த்து பண்ணணும். சேர்த்து பண்ணுறதா கண்டிப்பாக இந்த நம்ம ட்ரைனிங்கில் வரும் ஒரு நாள். அதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம இப்போ பண்ணது எல்லாமே ரொம்ப சின்னது. இந்த ஸ்விம்லாம் 1200. அன்றைக்கி நம்ம பண்ணுறப்போ 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட பண்ணோம். சைக்கிள்லாம் 90 கிலோமீட்டர்ஸ் நியர்லி ஒரு 4 மணி நேரம் கிட்ட சைக்கிள் ஓட்டணும். ரன்னும் 21. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது பார்த்துக்கோங்க அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு. ஸோ அதுதான் இரும்பு மனிதன், அதான் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேமராவில் இது போட்டிருக்கோம். நம்ம ஃபோட்டோகிராஃபர்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு ஜானிலாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக. எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். கடினமாக இருக்கேன்.